ஜோதிட ரீதியாக இந்த படம் கோட் என்ற படம் பார்த்தால் வந்து செப்டம்பர் 5th ஃப்ரைடே தேர்ஸ்டே ரிலீஸு. தேர்ஸ்டே நாளே குரு கர்மா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 பிளானட்ஸ் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேயும் 2 பிளானட் மிருகசிஷ நட்சத்திரத்துலேயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஜூபிட்டர் கர்மா, அதாவது குரு கர்மா இருக்கிற படம் தெரியும். ஸோ அப்பா பையன் இஷ்யூஸ் இருக்குது படத்தில். அது தவிர வந்து செவ்வாய் கர்மா அண்ட் ராகு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் லைக் டெரரிசம் அண்ட் இது வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த போகிறதே தெரியல, படம் கட 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 கடன்னு போயிட்டே இருக்கோம் வந்து. அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்டிங் ஆஃப் அந்த இளைய மகன் கேரக்டரும் வந்து சம்டைம்ஸ் நமக்கு பிரமிப்பாக இருக்கும். சில சமயம் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்னு சொல்கிற நேரம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதாச்சும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங். அண்டு கண்டிப்பாக வந்து பிரசாந்த், ஸ்னேஹா, Laila and the other team members also have performed extremely well, especially Sneha. பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ குரு கர்மா, அதாவது ஜோதிட ரீதியாக வந்து கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது முன்னாடி நிறையா அவங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது புது படங்கிறதுனால கதையை நான் சொல்லலை, பட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு குரு கர்மானால பிள்ளைங்களால் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், எப்படி இருக்குங்கிறது தான். ஜீவன்கிற நேம் வந்து பையன் கேரக்டருக்கு வந்து ஜீவன்றது குரு வந்து ஜீவகாரக்கானே பேர் ஜோதிடத்தில். ஸோ அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கா. அதுவும் அன்றைக்கி 5 பிளானட்ஸ் வந்து குரு கர்மா நட்சத்திரத்தில் இருக்குது. தேர்ஸ்டே அண்ட் 5th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் சச் அ கிரேட் திங். அண்ட் அது தவிர வந்து சித்ரா நட்சத்திரா அண்ட் சில இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் உத்திரட்டாதி அப்படிலாம் இருக்கும் பொழுது சித்ரா நட்சத்திராவில் அந்த காதல் அப்படிங்கிற ஆங்கிளில் என்ன அடி வாங்குறாங்க. மெயின் ஹீரோயின் நேமும் வந்து சுக்ரன் கர்மாவில் இருக்குது. ஸோ சுக்ரன் கர்மா ஸ்ரீநிதிங்கிற ஒரு நேமும் சரி, அந்த பொண்ணோட காதல் வாழ்க்கையில் என்ன மீனிங், என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து சொல்லணும்னு நினச்சது, ஏரிஸோட சிம்பிள் வந்து கோட் தான். ஸோ யார் தலைவர் ஃபைனலாக வந்து பையனா அப்பாவா, யார் தலைவர் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியுது. குரு கர்மா ரெப்ரசன்டேஷன் இங்கே. அண்ட் மகரமும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கோட் தான், ஆனால் அது சி கோட். ஸோ மகர ராசிக்கு அதிபதி யார்? சனி. சனிக்கும் அவங்க தந்தையார் சூரியனுக்கும் எப்போ பாரு சண்டை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கோட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பல விதத்தில் வந்து ஒரு ஜோதிட அனாலிசிஸ்க்கு ஒரு ஏற்ற படம் இது. கண்ணாப்பினான் மெஷின் கன் அண்ட் சண்டே அண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த 2 பூரம் அண்ட் மகம் காம்பினேஷனில் இருக்கிற மார்ஸ் கர்மாவும் தெரியுது.